முன்னறிவிப்பு நீங்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பார்க்கிறோம்? இன்னைக்கு இன்றைய யுகம் காலம் சுருங்கி போயிருக்கிற ஒரு யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். காலம் மொத்தமா சுருங்கி போச்சு. காலம் சுருங்கி போச்சுன்னா என்ன? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் செஞ்ச வேலைய இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல செய்யலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்ந்திருக்கிற காலத்துல இப்ப என்ன செய்ய முடியும்? இத ஒரு 5 நிமிஷம் நமக்கு போதும். அத்தனை மடங்கு நமக்கு ரொம்ப காலம் சுருங்கி இருக்கிறது. ஒரு பிரயாணம் எடுத்துக்கொள்வோமே, அந்த காலத்துல பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு நாள் பூரா எவ்வளவு பிரயாணம் பண்ணுவாங்க? அதை நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணலாம். ஒரு நாள் பூரா பிரயாணம் பண்ணி போனால் எவ்வளவு தூரத்தை குதிரையிலையோ மாட்டு வண்டியிலையோ ஏறி அவர்கள் அந்த காலத்து சாதனத்தை வைத்து பிரயாணம் பண்ணுவதாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ அதை விட பல 100 மடங்கு குறைந்த காலத்தில் நம்முடைய பிரயாணம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது காலம் சுருங்கி போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? காலம் நமக்கு ரொம்ப சுருங்கி போச்சு, ஷார்ட் ஆகி போச்சு. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்வதை வச்சுக்கிறோம். நான் அணிந்திருக்கிற இந்த சட்டை இதை ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய தயாரிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? நானே பஞ்சு எடுத்து, நானே நூல் நூற்று, நானே அதை துணியாக நெசவு செய்து, நானே அதை வெட்டி, நானே கையில ஊசி எடுத்துக்கொண்டு நூலை கோர்த்து கொண்டு தைக்கணும். ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் எனக்கு வேணும். அப்பதான் நான் போட்டிருக்கிற இந்த சட்டை எனக்கு உண்டாக்கிற முடியும். அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்த சட்டைக்கு 2 மாசம், 2 மாசத்துல தைக்கிற ஒரு சட்டைய இன்னைக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. பஞ்சத்துக்கு கொற்று வேலை மட்டும்தான். துணியா இறங்கிரும். துணியை கொண்டே வெட்டி கொடுக்க வேண்டியதுதான். மிஷின்ல சுருன்னு அடிச்சு விட்டு போயிடும், அவ்வளவுதான். அப்ப அதிகமான ஆர்டர் வர்றதுனால வேண்டாம், கொடுத்த சட்டை ஒரு வாரத்தில் தருவான். தச்சு வாங்கணும்னு உட்கார்ந்து வாங்க நினைச்சோம்னு சொன்னா 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல ஒரு சட்டை கையில வந்துடும். நான் போட்டிருக்கிற சட்டை 2 மாசத்துல செய்யற ஒரு சட்டைய இன்னைக்கு 10 நிமிஷம் செஞ்சு போடுறான். நெல் அரிசி ஆக்குறா இருந்தாலும் சரி, நெல் அரிசி ஆக்குற அரிசியை ஒரு குத்தி உரல்ல போட்டு கை குத்தல் குத்துன்னு குத்தி ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு ஒரு 3 மாசம் 7-8 கிழவிகள் உட்கார்ந்து கொண்டு செய்யற காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு காலத்துல இருந்திருக்கு. அப்ப இதுக்கு முந்தின காலம் எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கிறங்க. இன்னைக்கு என்ன? அவன் பாடு 2000 மூட்டை கொண்டு உள்ள கொட்டுறாங்க, அரிசியா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிட்ட அரிசி வருது, ஒரு பக்கம் உமி தனியா தவிட்டு தனியா போகுது, பாக்குறீங்க. அப்ப அதாவது 3-4 மாசத்துல செய்யற வேலை சில நிமிடங்களில் சில மணி துளிகளில் செய்து முடிக்கிற காட்சியை பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இந்த விமானத்தை எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே இதை விட கூட கண்டுபிடிப்பாங்கன்னு என்ன செய்யலாம்? இப்ப அனுமானிக்கிற காலம். இந்த எந்திரம் வந்த பிறகு மின் சக்திகளை கண்டுபிடித்த பிறகு இதை கொண்டு என்ன வேண்டாலும் செய்யலாம் இன்னைக்கு அனுமானிக்க முடியும். ஆனால் மின் சக்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இப்படியானதெல்லாம் வரும் என்று எவனாலையும் கற்பனை பண்ணவே முடியாது. இந்த மாதிரிலாம் இப்படி பறக்குவாங்க, மனிதன் என்ற முறையில் ஆகாயத்தில் பறக்குவாங்க, ஒரு நாள் பிரயாணத்தை 1 மணி நேரத்தில் போயிருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லலாம். இன்னைக்கு அது மாதிரி பார்த்துவிட்டு இது பன்மடங்கு பெருகும்னு சொல்லலாம். ஒரு அடிப்படை இருக்கிறதுனால, மின்சக்தி என்ற அடிப்படை இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் செய்யலாம். அந்த காலத்துல ஒரு கால்நடை தான் இழுத்துக்கிட்டு போவோம் வண்டி இழுக்கிற மின்சக்தி கிடையாது. அப்ப கால்நடை உலகத்தில் உள்ள கால்நடைகள்ல அதிகமா வேகம் உள்ள குதிரை போகும்னு வச்சுக்கிடுவோம். அந்த வேகத்துக்கு மேல போகணும் மனுஷன் கற்பனை செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் தான் என்பதற்கான ப்ரூஃப் என்ன தெரியுமா? இதை அப்படியே சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நீங்கள் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அப்படி சொல்றாங்க. லா தகூமு ஸாஅ, உலக முடிவு நாள், யுக முடிவு நாள் ஏற்படவே செய்யாது. எதுவரைக்கும் ஏற்படாதுன்னு சொன்னா ஹத்தா யதகாரப ஸமான், காலம் சுருங்கி போகிற வரை, காலம் சுருங்கி போகிற வரை உலகம் முடிவு நாள் வராது அப்படின்னு சொன்னா கூட வேற ஏதாவது வியாக்கியானம் பண்ணிட்டு போயிருவாங்க. விளக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபதகூனு ஸனத்து கஷ்ஷஹ்ரி, வருடம் என்பது ஒரு மாதத்தை போல ஆகிவிடும். இப்ப வருடம் என்று சொல்வது அப்ப ஒரு மாதத்தை போல ஆகிவிடும். வஷ்ஷஹ்ரு கல் ஜும்ஆதி, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல ஆகிவிடும். இப்ப நீங்க ஒரு மாசம்ங்கிறீங்களே, ஒரு மாசம் உங்களுக்கு தேவைப்படும், அப்போ ஒரு வாரத்தை போல ஆகிவிடும். தகூனுல் ஜும்ஆத்து கல் யௌமி, வாரங்கிறது ஒரு நாளை போல ஆகிவிடும், அவ்வளவு சுருங்கி போய்விடும். யகூனுல் யௌமு கஸ்ஸாஅதி, ஒரு நாள் என்பது ஒரு மணியை போல ஆகிவிடும். தகூனு ஸாஅத்து கல்லர்மத்தி பின்னார், ஒரு மணி என்பது ஒரு தீப்பொறி பறக்கிற நேரத்தை போல ஆகிவிடும். அது செகண்ட் கூட சொல்லி காட்டுறாங்க. ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு செகண்டும் ஒரு மணி நேரத்தையும் பார்த்துக்கிறேன், எவ்வளவு டிஃபரெண்ட்.
அந்த அளவுக்கு ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல காலம் நெருங்கி போச்சு. இது எங்க இருக்குன்னு கேட்டா இப்னு ஹிப்பான்ல இருக்குது, முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, சுனன் திருமதியில இருக்குது, இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இன்னைக்கு பாக்குறோம். எவ்வளவு கண்டுபிடி, எல்லா நேரத்தை சேவ் பண்ற ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு. இப்ப எழுதுறதே வச்சுக்கிறோமே, உட்கார்ந்து எழுத எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு பிரதி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும், மிஷின்ல போட்டு விடுறான், லட்சம் பிரதி, 3 லட்சம் காப்பி, 10 லட்சம் காப்பி பத்திரிகைகள் விக்குது. எவ்வளவு நேரத்தில் அடிச்சு முடிக்கிறான்? 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் காப்பிகளையும் ராத்திரிக்கு டெய்லி பத்திரிக்கை வித்துக்கிட்டு இருக்கு கடையில. ராத்திரிக்கு அடிக்கிறான், காலில் வந்துருது. 2-3 மணி நேரத்துல அத்தனை லட்சம் பிரதிகள் அடிச்சிடறான். அப்ப இப்படி எல்லா வேலையும் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஓடுறதா இருந்தாலும் சரி, பிரயாணமா இருந்தாலும் சரி, பொருள்களை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே எதையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்ம அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்றைய காலத்திலையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு.